ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் சேரனோட கல்யாணம் கோயிலில் நடந்தது. அதுக்கடுத்து தான் பிரச்சனையானது. இப்படி எல்லாத்தையுமே கோயிலுக்கு வந்தவங்க வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் சந்தாவை கூட்டிகிட்டு அவங்க மாமா வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போ டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே வண்டியெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம ஊருக்கு வந்து அதே மாதிரி இப்போ தாலி கட்ட நேரத்தில் பொண்ணை மிரட்டி கூட்டிகிட்டு போயிருப்பான். அது துப்பாக்கியை காட்டி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு அவங்கள போயிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் என்னடா போலீஸ் எல்லா ஒன்றையும் விசாரிச்சிட்ருக்காங்க, நார்மல் செக்கிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் கோயிலில் இருந்து இழுத்துட்டு வந்த பொண்ணை வந்து அந்த காரில் வச்சுருக்காங்க. அவங்களும் அழுந்துக்கிட்டே இருக்காங்க. ஹரிஷ் இருந்துட்டு சைகையில் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இதை போலீஸ் வந்து கவனித்த உடனே அந்த வீடியோவை இருந்து பார்த்த உடனே நீங்கள் தானே தாலி கட்டுற நேரத்தில் பொண்ணு துப்பாக்கியை காட்டி மிரட்டி கூட்டிகிட்டு வந்தது, பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியோ அது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லை எனக்கும் இவளுக்கும் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ண சொன்னால் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எதை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீ கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு. எங்கே கூட்டிகிட்டு வந்தியோ அதே இடத்துல அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்க போகுது அப்படியே சொல்லிட்டு சந்தாவை மறுபடியும் அதே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சந்தாவோட மாமாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்கு.